ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். குகப்பெருமாள் விஷயத்திலே பெருமாள் மிகவும் அன்பு காட்டுகிறார். அந்த பெருமாள் வந்ததை பார்த்து குகப்பெருமாள் ஒரு 4 அடி நடந்து வருகிறார். பெருமாள் வந்துட்டே இருக்கார். அங்கே இந்த காட்டு மார்க்கத்தில் வந்துட்டு இருக்கார். கரையை சரையு கரையை அடைகிறார். அப்பொழுது அதை பார்த்த குகப்பெருமாள் தான் ஒரு 4 அடி எடுத்து வருகிறார். பெருமாளை பார்த்து அதை பார்த்து பெருமாள் சொல்லுகிறார், நீ இப்படி என்னை பார்த்து 4 நல்வார்த்தைகள் சொல்லியிருக்கிறாய், நல்ல ஒரு என்னை பூஜிக்கிறாய், என்னிடத்தை அன்பு காட்டுகிறாய். இதையெல்லாம் பார்த்தால் நாங்கள் மிகவும் முகப்படைந்து விட்டோம். எவ்வளவு 4 அடி தான் வந்திருக்கார் குகப்பெருமாள், ரொம்ப தூரம் வரல. இங்கே திருவயோத்தியிலிருந்து புறப்பட்டு இவர் தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கார். ஆனா பெருமாள் என்ன சொல்றார், காலால் நடந்து வந்ததன் மூலமும் அன்பை காட்டியதன் மூலமும் முன்னால் நாங்கள் பூஜிக்கப்பட்டோம், முகப்படைந்தோம். நீ 4 அடி நடந்து வந்தியா, அதுவே எனக்கு பெரிய பூஜையை போல இருக்கு, பெரிய விஸ்தாரமா திருவார்த்தனம் பண்ண போல இருக்கு. என்னிடத்துல இவ்வளவு அன்பு காட்டுகிறாயே, இதுவே எனக்கு மிகவும் உகப்பை அளிக்கிறது என்று பெருமாள் அங்கே சொன்னார். அப்படி நீதானே மற்றவர்களை தேடி போயிருக்கிறாய். அப்படி நீ அவர்களை தேடி போகும்போது கூட அவர்கள் உன்னிடத்துல 4 அடி வந்தால் நீ என்ன சொல்லுகிறாய் அவர்களிடத்துல, நான் வந்திருக்க நீங்கள் இப்படி வந்திருக்கிறீர்களே என்று நான் வெட்கப்படுகிறேன் என்றெல்லாம், வெட்கப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாயே. அப்படி இருக்க நாம் அவன் செய்யுமத்தை நாம் செய்ய கடவோம் என்று, அவன் பண்ணதை நாம் இங்கே பண்ணுகிறோம் என்று காட்டுகிறார். வந்துனதடியேன் மனம் புகுந்தாய், இது ஆழ்வாருடைய பாசுரம். வந்து உனதடியேன் மனம் புகுந்தாய், நீ என்னுடைய மனத்துல புகுந்த, நான் உன்னை கேட்கவில்லை. நான் ஏதோ சம்சாரத்திலே நான் இந்த சம்சாரத்திலே இருக்கிறேன். நான் சம்சாரத்தில் இருக்கும் பொழுது நான் உன்னை தேடி ஒன்றும் பிரார்த்திக்கவில்லை, நீயே தான் என்னை தேடி வந்திருக்கிறாய் என்று சொல்லுகிறார். அப்படி ஆழ்வாரும் உனதடியேன் மனம் புகுந்தாய், நீ உன்னுடைய அடியவருடைய மனதிலே நீ புகுந்திருக்கிறாய், நான் ஒண்ணுமே பண்ணல. புகுந்தத பின் அதுக்கு பிறகு நான் உன்னுடைய விஷயங்களிலே நான் ஈடுபட்டேன் என்று ஆழ்வார் சொல்லுகிறார். அதே போலே உபேயத்தில் துறை பார்த்திருக்க ஒண்ணாது, அப்படி இருக்கிறனா. அப்போ உபேயத்திலேனா பகவானை அடைவதிலே அந்த துறையானது, எங்களுக்கு துறை இருக்கிறது. துறைனா அதிகமான ஒரு ஆசை, உன்னை அடைய வேண்டும் என்கிற மிகவும் அதிகமான ஆர்த்தி அது இருக்கிறது. அதனாலே நீ வரும் வரை எங்களால் காத்திருக்க முடியாது. அதனால தான் நாங்கள் உன்னை தேடி வருகிறோம் என்று சொல்லுகிறார். நாமே செய்ய வேணும், நாமே தான் செய்யணும், எங்களுக்கு வேற வழி தெரியல. நீ தான் என்னை ஏற்றுக்கொள்ள வேணும். ஆனா நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேணும், நானே உன்னை தேடி வருகிறேன், நாமே செய்ய வேணும் என்று காட்டுகிறார். தூமலர் இலை வாணிபம் பண்ணாத மலர். இலை வாணிபம் பண்றதுன்னா தூய்மையான மலர், அதுல வேற எந்த பிரயோஜனமும் இல்லை. இதை வச்சு வேற ஏதாவது பண்ணிக்கலாமா? இது ஒரு வாணிபம் பண்ணாத மலர், இதை வைத்து ஒரு வியாபாரம் பண்ணாமல் உன்னிடத்திலே அன்போடு இருக்கக்கூடிய மலர் என்று காட்டுகிறார். இலை வாணிபம் பண்ணாத மலர் மிக்க சீர் தொண்டரிட்ட பூந்துழகு, திருமங்கை ஆழ்வார் பாசுரம். எம்பெருமான் விஷயத்திலே மிகவும் அன்புடைய மிகவும் உயர்ந்த தன்மைகளுடைய தொண்டர்கள், அவர்களிட்ட பூந்துளவு. அப்படிப்பட்ட இந்த புஷ்பம் சூட்டு நன் மாலைகள் தூயனை வேந்தி இன்னொருகள் நன்னீராட்டு. அப்படி இவர்கள் இந்த நித்தியசூரிகள் எல்லாம் தூய்மையான எண்ணத்தோட உன்னை உனக்கு மாலையை சமர்ப்பிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தூமலர், தூய்மையான மலர்னா பிரயோஜனாந்தர பரதை இல்லாத மலர், உனக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காகவே வந்திருக்கிறோம். மலரை சமர்ப்பித்து விட்டு வேற ஏதாவது எதிர்பார்க்கிறோமா? அப்படி எதுவுமே இல்லை என்று காட்டுகிறார். தூமலர் சமர்ப்பித்து அதை கொடுத்து என்றெல்லாம் சொல்லியிருக்கலாம். தூவினா அது அப்படியே போட்டதை போல, அதுக்கு இங்கே அர்த்தம் காட்டுகிறார். பிரணயினிக்கு சடங்கு வேண்டாம். பிரணயினா காதலி, காதலிக்கு இது கிரமமாக தான் பண்ணணும். ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும்னா இப்படி கொண்டு வரணும், பவ்யமா இப்படி சமர்ப்பிக்கணும் என்பதெல்லாம் கிடையாது. காதலிக்கு என்ன, எப்படி வேணா இப்படி போடலாம். கல்யாணம் ஆகும் பொழுது மாலை மாற்றுதல்ங்கிற வைபவம் நடக்குது, இப்படி போடுறா, தூக்கி போடுறா, அவள் இங்கேயும் தூக்கி போடுறா, அது ஒரு அன்பினாலே பண்ணுவது. அதிலே இது சடங்க போல இப்படித்தான் கொண்டு பவ்யமாக போடணும் என்பதெல்லாம் கிடையாது என்று காட்டுகிறார். சடங்கு வேண்டாம். தொழுது, தூமலர் தூவி தொழுது, நாங்கள் உன்னை தொழுகிறோம். தொழுவதுன்னா எப்படின்னா வீரன் தோற்றார் போலே தொழுவித்துக் கொள்ளுமவர்களிலே தொழுகிறார்கள். ஒரு பெரிய வீரன் தோற்றான்னா எப்படி இருக்கும், அதே போல நாங்கள் எல்லாம் பெரிய வீரர்கள். யாரிடத்துல? உன்னிடத்திலே. நீ தான் எங்களை
தொழுதிருக்க வேண்டும் நியாயமா பார்த்தா. ஏன்னா எங்களுக்கு எவ்வளவு பெருமை, உன்னையே நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம், நீ எங்களை தொழுதிருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் உன்னை தொழுகிறோம், அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறோம். அப்படி தொழுவித்து கொள்ளுபவர்களே, தொழுவித்து கொள்ளுபவர்கள்னா அவர்களெல்லாம் இருக்க வேண்டும். எம்பெருமான் அவர்களை தொழ வேண்டும், அவ்வளவு பெருமை உடையவர்கள். இப்ப பரகால் நாயகி பற்றி சொல்லும் பொழுது, பராங்குஷ நாயகி பற்றி சொல்லும் பொழுது அவர்களுக்கு எவ்வளவு பெருமை என்றால், எம்பெருமான் அவர்களை ஆசையோட பிரார்த்தித்து பெற வேண்டும். நீ எனக்கு கிடைக்க மாட்டாயா, பரகால நாயகியே நீ எனக்கு கிடைக்க மாட்டாயா, பராங்குஷ நாயகி நீ எனக்கு கிடைக்க மாட்டாயா அப்படின்னு எம்பெருமான் கெஞ்சணும். அப்படி இருக்க இவர்கள் போய் கெஞ்சுகிறார்கள். அதே போல நீ எங்களிடத்திலே இதை பண்ணி இருக்க வேண்டும், ஆனால் நாங்கள் பண்ணும்படி இருக்கிறதே என்று சொல்லுகிறார். இது மிகையாதலில் அவன் பொறுக்க மாட்டாதே, ருணம் பிரவருத்தம் இவ மே என்ன பண்ணுகை. அதாவது தொழுது மாமலர் நீர் சுட தூபம் கொண்டு எழுதும் என்னும் இது மிகையாதலின்னு இது மாலனி இல்லை 9ஆம் பத்திலே 3ஆம் பதிகம் 1000 பதிகத்துல தொழுது மாமலர் துமணர் நீர் சுடர் தூபம் கொண்டு எழுதும் என்னும் இது. அதாவது உன்னை தொழுது உன்னிடத்து புஷ்பங்களை சமர்ப்பித்து நாங்கள் விழுந்து எழுந்தோம் என்றால் என்னும் இது மிகையாதல். இதெல்லாம் பார்த்தா நீ என்ன சொல்லுவ, எதுக்கு இப்படிலாம் பண்ணுகிறீர்கள், என்ன இவ்வளவு ரொம்ப அப்படியே ஒரு நான் பெரிய அதிகாரி போலவும், நீ என்னை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வேலையாளர் போலவும் இப்படியெல்லாம் வணங்குகிறீர்கள், இப்படியெல்லாம் கை கூப்புகிறீர்கள், இதெல்லாம் வேண்டாமே, இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ அதிகமாக பண்ணுகிறீர்கள். இப்போ அப்பா அம்மா இருக்கா, நம்ம போய் சேவிக்க போறோம்னா என்ன சொல்லுவா அப்பா அம்மா, அதெல்லாம் போரும் எழுந்துரு இதெல்லாம் என்னதுக்கு இத்தனை நாள் இல்லாமல் நீங்கள் என்ன பெருசாக சேவிக்கிறது அப்படின்லாம் சொல்லுவார்கள் இல்லையா. அதை போல எதுக்கு இதெல்லாம் பண்ணுகிறீர்கள் என்று எம்பெருமான் நம்மிடத்துல சொல்லுவான். அப்படி அவன் பொறுக்க மாட்டாதே, நாம் போய் அவனை சேவித்தோம் என்றாலோ அவனை வணங்கினோம், அவனுக்கு புஷ்பத்தை சமர்ப்பித்தோம், எதுக்கு இதெல்லாம். அதுக்காகத்தான் நாம் எதுவும் பெருமாளுக்கு சேவிக்கும் போது எதுவும் வாங்கிட்டு போறதில்லை, புஷ்பம் வாங்கிட்டு போறதில்லை, பழம் வாங்கிட்டு போறது. எதுக்குன்னா எதுக்கு அவன் இதெல்லாம் எதுக்கு வாங்கிடுற அப்படின்னு நம்ம பார்த்து கேட்டுருவானோன்னு மேலாம் போய் நம்ம சமர்ப்பிக்கணும். எம்பெருமானுக்கோ பெரியவர்களுக்கோ போகும்பொழுது எல்லாம் கையில் எடுத்துன்னு தான் போகணும். ஆனால் நம்ம எடுத்துன்னு போகல, எதுக்குன்னா இது போய் கேட்டால் சொல்லிக்கலாம். அவரே வேண்டாம்னு சொல்லிட்டு போறார், எதுக்கு எப்படி அவர் வேண்டாம் தான் சொல்ல வாங்கிட்டே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். அப்படி இது மிகையாதில் என்று அவன் பொறுக்க மாட்டாதே, ருணம் பிரவிருத்தம் இவ மே என்ன பண்ணுகை, அவனை வருத்தப்பட வைக்கும். இதெல்லாம் நம்ம ஏதாவது போய் கொடுத்தோம்னா ஐயோ இவன்கிட்ட வாங்கிட்டேன்னா பெரிய கடன் பட்டதை போல ஆயிடுமே. இது எம்பெருமான் திருநாட்டுக்கு எழுந்தருளும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறான். கோவிந்தேதி யதா கிரந்தது கிருஷ்ணாமாம் தூரவாசினம் ருணம் பிரவருத்தமிவமே கிருதயான் நாபசப்பதி என்று கண்ணன் பெருமான், இது மகாபாரதத்திலே வரக்கூடியது, திருநாட்டுக்கு எழுந்தருளும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். இந்த திரௌபதியானவள் எவ்வளவு கதறினாள், கண்ணா கோவிந்தா என்று கதறினாளே. அப்படி கதறும் பொழுது நான் அவளுக்கு நேரப்பை உதவி பண்ணவில்லையே. அவள் அந்த கூப்பிட்ட கூக்குரலுக்கு நான் நேரப்பை உதவி பண்ணியிருக்கணும். அது பண்ணாததுனால எவ்வளவு பெரிய கடனாளியாக ஆகிவிட்டேன். இத்தனைக்கும் அந்த திரௌபதிக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கான். அந்த புடவை சிறந்தது, அதுக்கு மேலே பாண்டவர்களுக்கு எல்லா தூத்திய சாரத்தைகளும் பண்ண, இவளுடைய மங்களசூத்திரம் முடிகைக்காக, மங்களசூத்திரம் தங்கிகைக்காக, இவளுடைய கூந்தலை முடிகைக்காகன்னு சொல்லுகிறார். இவன் கஷ்டப்பட்டு போய் தூதுவனாக, அதாவது கழுத்திலே ஓலை கட்டு கொண்டு போனான், சாரதியாக தேரோட்டியாக இருந்தான். அதனால யாருக்காக, திரௌபதியுடைய குழலை முடிகைக்காக, அவளுடைய கூந்தலை முடியணுங்கிறதுக்காக இவன் என்னென்னோ காரியம்லாம் பண்ணியிருக்கான். இவ்வளவும் பண்ணிட்டு கடைசியில் என்ன சொல்லிக்கிறானா, கடனாடி, கடன் அதுவும் பெருகின்றே போகுமா, கடன் வட்டி போட்டு குட்டி போட்டு என்ன ஆகிடும், பெரியதாகிடும். அப்படி அதை பெற்ற அந்த கடனை உடையவர்கள் எவ்வளவு வருத்தப்படுவார்களோ அதே போல நான் வருத்தப்படுகிறேன் என்று அப்படி அவனை வருத்தப்பட வச்சு. அதுக்காக தான் நம்ம எதுவும் வாங்கிட்டு போறதில்லை. ஏதாவது நம்ம வாங்கிட்டு போயிட்டோம்னா அந்த எம்பெருமானுக்கு வருத்தம், ஐயோ இவனுக்கு இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டானே, ஒரு 2 பழத்தை கொடுத்துட்டானே, இவனுக்கு மோட்சத்தை கொடுத்தா போதுமா போதாதா, இன்னும் வேற ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்லாம் எம்பெருமான் நினைச்சுக்கணுமா. அப்படி நினைத்து வருத்தப்பட வேண்டாதபடிக்கு இருக்கிறோம் என்று காட்டுகிறார். வாயினால் பாடி, வாய் படைத்த பிரயோஜனம் பெருகை. வாயினால் பாடுறது என்ன பிரயோஜனம், வாய் படைத்த பிரயோஜனம், அதுக்கு மேல இந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. பாடுறதுனால நமக்கு நன்மையா, இல்லை, பாடுவதே நன்மை என்று காட்டுகிறார். வாயினால் பாடி, மனத்தினால் சிந்திக்க, அதுக்கு மேலே ஞானம் அனுஷ்டான சேஷம், அது ஒண்ணாதபடி வந்த அடைவிகேடு தோன்றாது. அழகா ஒரு விஷயம் காட்டுறார். ஞானம் அனுஷ்டான சேஷம், அதாவது மனதிலே தோன்றுவது ஞானம். அது எப்போ பூர்த்தி அடையும், அனுஷ்டான பரியந்தம் வந்தா. பெருமாளை சேவிக்கணும்,
பெருமாளை சேவிக்கணும் நினைச்சுட்டே இருக்கோம். ஆனால் போய் சேவிக்கவே இல்லை. அப்போ என்ன ஆகுது? ஞானம் இருக்குது, அனுஷ்டானம் இல்லை. ஏதோ கைங்கரியம் பண்ணணும் நினச்சிட்டே இருக்கும். ஆனால் அனுஷ்டான பரியந்தம் கொண்டு வரவில்லை. அப்போ அது குறைபாடாக இருக்குது. ஞானம் அனுஷ்டான சேஷம் அது ஒண்ணாதபடி வந்த அடைவு கேடு. அது நடக்காதபடிக்கு என்ன அடைவு கேடுங்க? முதல்ல வாயால் பாடிட்டு அப்புறம் மனசால் நினைக்கிறது. முதல்ல மனசால் நினைச்சிட்டு அப்புறம் வாயால் பாடினோம்னா ஞானம் அனுஷ்டானம். பாடணும் அப்படின்னு நினைக்கிறோம், பாடுறோம், இப்போ ஞானம் அனுஷ்டான பரியந்தம் வருது. ஆனால் இங்கே முதல்ல பாடிடுறோம், அதுக்கப்புறம் நினைக்கிறோம். அப்படிதான் என்ன அர்த்தம்? இந்த ஞான அனுஷ்டானத்துக்கு மாறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. இங்கே வந்து அடைவுகேடு தோன்றாது. அது இங்கே தெரியாது பெருசா. ஏன்னா பாடுறதும் நினைக்கிறது, மனசில் நினைக்கிறது நடந்துடுறது. அது இங்கே காட்டுகிறேன். அப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகுது? போயப்படியும் புகுதருவான் என்றனமும். பூர்வாக உத்தராகங்கள். அகம்னா பாப்பம், பூர்வாகம் உத்தராகம். முன்பு பண்ணின பாப்பம், பின்பு பண்ணின பாப்பம். இதெல்லாம் இங்கே போயப்படியும் புகுதருவான் என்றனமும் என்று காட்டுகிறார். தீயினில் தூசாகும். அதெல்லாம் தீயிலே தூசை போல ஆகிவிடும். தீயில போய் பஞ்சு போட்டா என்ன ஆகும்? அப்படியே எரிஞ்சு போயிடும். அதே போல முன்பு பண்ணின பாப்பங்கள், பின்பு பண்ண போகிற பாப்பங்கள். சரணாகதி பண்ணுகிறோம். பண்ணுவதற்கு முன்பு நமக்கு நிறைய பாப்பங்கள் இருந்திருக்கு. பண்ண பிறகு நாம் பாப்பங்கள் பண்றோம். சரணாகதி பண்ணதுனால நாம் பாப்பங்களே பண்ணாமலா இருக்கும். எவ்வளோ பாப்பங்கள் பண்ணிட்டு தான் இருக்கும். அப்படி பண்ணக்கூடிய பாப்பங்கள் எல்லாம் போய்விடும். எல்லாம் தீயினில் தூசாகும் என்று காட்டுகிறார். அதுல உடனே நம்ம ரொம்ப சந்தோஷமாயிடும். சரி, முன்னாடி பண்ண பாவம் போயிடுறது, பின்னாடி பண்ற பாவம் போயிடுறது, பாவம் பண்ணிட்டே இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு தோணிடும். ஆனா அதுக்கு இங்கே விளக்கம் கொடுக்கிறார். பூர்வாகமாவது, முன்பு பண்ணின பாப்பங்கள் என்றால் புத்திபூர்வகமாக பண்ணி போந்தவை. இதுவரைக்கும் நாம சரணாகதி பண்ணுவதற்கு முன்பு எத்தனையோ பாவங்கள் பண்ணியிருக்கோம், புத்திபூர்வகமாகவே பண்ணியிருக்கோம். புத்திபூர்வமாக தெரிஞ்சே பண்ணக்கூடிய தவறுகள், அந்த பாவங்களை கூட எம்பெருமான் போக்கிடுறான். சரணாகதி பண்ண வந்துட்டோம். அப்போ இந்த சரணாகதி மகிமையினாலே, சரணாகதி மகிமைனா என்ன? தன்னுடைய மகிமை தான். அவனுடைய பெருமையை பார்க்கும் பொழுது அவனை வந்து அண்டுபவர்களுடைய பாப்பங்களை எல்லாம் அவன் போக்கிடுறான். அப்படி சரணாகதி பண்ணிட்டோம் நாம, அதுக்கு பிறகு பாப்பங்கள் பண்ணுகிறோம் என்று வைத்துக் கொண்டால் அப்ப என்ன ஆகுதுன்னா உத்தராகமாவது. உத்தராகம்னா சரணாகதி பண்ணின பிறகு நாம் பண்ணக்கூடிய பாப்பங்கள். அது எப்படி போகும்னா, பகவத் ஞானம் பிறந்தால் பிரகிருதி வாசனையால் பிராமாதிகமாக பிறந்தவை. எந்த பாவங்களை போக்குறான் எம்பெருமான்? பகவத் ஞானம் பிறந்தால், பகவானை பற்றின அறிவு நமக்கு ஏற்பட்டு விட்டது. அது பிறந்தால்னா பிறந்ததுக்கு பிறகுன்னு அர்த்தம். பிறந்ததுக்கு பிறகு பிரகிருதி வாசனையால், இந்த பிரகிருத்தியோட தானே நம்ம இருக்கோம், சம்சாரத்தில் இருக்கோம், இந்த உடம்பு இருக்கு. அந்த உடம்பு இருக்கிறதுனாலே, அந்த வாசனையால்னா அதில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு, அந்த பதிவுகள்னாலே பிரகிருதி வாசனையால் பிராமாதிகமாக பிறந்தவை. பிராமாதிகம்னா அறியாமல், பிரமாதம்னு சொல்றோம் இல்லையா? சில பேர் சொல்லுவா உபன்யாசம் பிரமாதமா இருந்ததுன்னுவா. பிரமாதமா இருந்ததுன்னா நிறைய தப்பு தப்பா இருந்ததுன்னு அர்த்தம். பிரமாதம்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை. இந்த சம்ஸ்கிருத வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா மறதின்னு அர்த்தம். ஏதோ மறந்து ஏதோ சொல்லிட்டு போறார். பிரமாதமா இருந்தா நிறைய மறந்து ஏதோ சொல்லிட்டு போயிருக்காருன்னு அர்த்தம். வார்த்தையே நமக்கு நிறையவே பிரமாதம்னா தமிழ் வார்த்தைன்னு நினைச்சிட்டு இருப்பா. நிறைய வார்த்தைகள் சம்ஸ்கிருத வார்த்தைகள். நாம் அது பழக்கத்தை உபயோகப்படுத்தி அது தமிழ் வார்த்தைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இதுக்கு சொன்னா பிராமாதிகமாகன்னா அறியாமல் பண்ணக்கூடிய தவறுகள். அப்போ உத்தராகங்கள், அப்ப நம்ம சரணாகதி பண்ணின பிறகு பண்ணக்கூடிய தவறுகள், பாப்பங்கள், அதிலே பிராமாதிகமாக தெரியாமல் பண்ணக்கூடிய பாப்பங்கள். தெரியாமல் ஏன் பண்ண போறோம்? பிரகிருதி வாசனையினாலே. உதாரணம் என்ன சொல்லலாம்? இப்ப நாம ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். இப்போ ஸ்ரீரங்கத்துல சில சமயங்களில் கொசு நிறைய இருக்கும். இந்த கொசு இருக்கும் பொழுது மேலே வந்து உட்காருது. அப்போ நம்ம அறியாமல் சட்டுன்னு நம்ம இப்படி கையால் அடிச்சுடுறோம். தெரிந்து அடிக்கல, ஏதோ கொசு வந்து உட்காரு சட்டுன்னு அடிச்சுடுறோம். இப்போ இது பிராமாதிகமாக பண்ணக்கூடிய தவறு. இதையெல்லாம் எம்பெருமான் ஐயோ ஒரு கொசுவை கொண்டுட்டான் அப்படின்னு கணக்கு வச்சுன்னு பண்ண மாட்டார். தெரியாம நாம் பண்ணது. இதே இப்படி ஒரு கொசு சுத்தின்னு வருது, அதை நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு இந்த கொசு என்ன இப்படி சுத்திலே வருது, இப்படி அடிக்கிறோம். அப்போ அது தெரிஞ்சு பண்றோம். நம்ம அந்த கொசு நம்ம சுத்தி வருது, நம்ம அடிக்கிறோம், நம்ம தெரிஞ்சு அடிக்கிறோம். அப்போ அதுக்கு பாவம் வரும். அது தெரியாம நான் பேசிகிட்டே இருக்கோம், ஏதோ ஒன்று வருது, அது டக்குன்னு இப்படி அடிக்கிறோம். அப்போ போயிடுச்சுன்னா அதுக்கு ஒன்றும் நம்ம பாவம் வரப்போறது இல்லை. இதுதான் பிராமாதிகம். இது நேர புரியுற ஒரு உதாரணம். தெரியாம நாம் பண்றோம். இதே போல எத்தனையோ தவறுகள். இப்போ எங்கேயோ போயிட்டே இருக்கோம், ஏதோ நம்ம அறியாமல் ஏதோ ஒரு காலை வச்சு மிதிக்கிறோம், ஒரு பூச்சியை மிதிக்கிறோம், ஏதோ ஒரு பெருமாளுடைய புஷ்பம் இருக்குன்னு வச்சுக்கலாம் கீழே தரையில, கவனிக்கல, நாம் போயிட்டே இருக்கோம், காலால மிதிச்சுடுறோம். அதுக்கெல்லாம் இப்போ பாபம் வரப்போறது இல்லை.
ஏன்னா நம்ம அறியாமல் பண்ணிக்கிறோம். எதுவுமே தெரியாமல் இருந்ததுன்னா தோஷமே கிடையாது. சரணாகதர்கள் இப்போ சரணாகதி பண்ணாதவர்களுக்கு அது கூட தோஷம் வரும். ஆனால் சரணாகதி பண்ணினவர்களுக்கு எம்பெருமான் என்ன பண்ணுறான், கருணையோடு நம்மை அண்டி வந்து விட்டார்கள், ஏதோ தெரியாமல் தவறு பண்ணிக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால அதை மன்னித்து விடலாம்னு மன்னித்து விட்டுறான். ஆனால் தெரிந்து பண்ணினோம்னா அதுக்கான தண்டனையை நம்ம அனுபவித்து தான் ஆகணும். அதனால தான் அதுக்கும் என்ன சொல்லிக்கிறோம், அதுக்கும் கூட இது சகல பிராமானிய தாற்பயம்னு ஒரு கிரந்தம், பெரியவாசன் பிள்ளையாருமே ஒரு ரகசிய கிரந்தம், அது இதெல்லாம் விரிவாக எடுத்து காட்டியிருக்காரு. தவறுகள் நம்ம தெரிஞ்சு பண்ணுறோம், தெரியாமல் பண்ணுறோம். தெரியாமல் பண்ணுறதை எம்பெருமான் மன்னிச்சு விட்டுடுறான். தெரிஞ்சு பண்ணுறதுல நாம் வருத்தப்படுகிறோம், ஐயோ பண்ணிட்டோமே. ஒரு கொசுவே அடிக்கிறோம், அடித்த உடனே நம்ம தோணிடுச்சு ஐயோ தப்பு பண்ணிட்டோமே. ஏதோ ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாமல் ஒரு போனங்கித்தனத்தினால கொசு அடிச்சிட்டோம். சம்சாரியை போல நாமும் ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டோமே, அந்த கொசு இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டோம்னா, உண்மையாக வருத்தப்பட்டோம்னா எம்பெருமான் அதை கூட மன்னிச்சு விட்டுடுவான். கொசு அடிச்சுட்டு நான் பண்ணதுதான் சரி இல்லைன்னா எத்தனையோ அவசாரங்கள்லாம் பண்ணுறோம், பகவத் அவசாரம், பாகவத அவசாரம், அது நமக்கு பெரிய பட்டியலே போடலாம். நம்ம பண்ணக்கூடிய அவசாரங்கள்லாம் நிறைய. ஒரு நாளைக்கு எழுந்தோம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எவ்வளோ அவசாரம் பண்ணுறோம்னா நிறைய பெரிய பட்டியலே போடலாம். அதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு இதுதான் சரி, நான் பண்ணுறதா சரி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அதனுடைய பாப்பங்களை நாம் அனுபவிச்சு தான் ஆகணும். அது பெரிய பகவத் விசாரம் பாகவத விசாரமாக இருந்ததுன்னா அதுக்கு மோட்சத்துக்கே கூட தடையாக வந்தது. இதெல்லாம் நாம தான் அனுபவிக்கணும், வேற யாரும் நமக்கு அதெல்லாம் அனுபவிக்க முடியாது. அப்போ தவறுகளை பண்ணிவிட்டு நாம் பண்ணதான் சரி என்று இருந்தோம் என்றால் அது சரணாகதர்களாகவே இருந்தாலுமே கூட அதனுடைய தண்டனை அனுபவிச்சு தான். அதுக்காகத்தான் இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம பலருக்கும் பல விதமான கஷ்டங்கள்லாம் ஏற்படுறது. நாம் சரணாகதர்கள் தானே, ராஜகுல மகாத்மியம், பெருமாளையே நம்ம அண்டை கொண்டவர்கள், நம்ம இஷ்டத்துக்கு ஒரு இளவரசனை போல வாழலாம் அப்படின்னா ஒரு சமயங்களில் பிரமாணங்கள்லாம் பார்க்குறோம். அதனால் நாம் அப்படி இருக்க முடியறதான்னா இல்லையே. ஏன் என்றால் நாம் தெரிந்தே பல தவறுகளை பண்ணுகிறோம், தவறு பண்ணிட்டு வருத்தப்படாமலும் இருக்கும். அப்போ அந்த தவறுடைய பலன்களை நாமே தான் அனுபவித்தாக வேண்டும். தெரிந்து பண்ணக்கூடிய பலன்கள் பாப்பங்கள் 1-2 நிறைய பண்ணுறோம். நாம் இப்போது சாஸ்திர விரோதம் என்று நமக்கு தெரியுது. ஒரு சில விஷயங்கள்லாம் இப்படி தளிய பண்ணணும், இந்தந்த பாத்திரங்களை உபயோகப்படுத்தணும், இந்த ஜலத்தை உபயோகப்படுத்தணும், இதெல்லாம் அடிப்படை. நம்ம சாதாரணமாக பண்ண வேண்டிய காரியங்கள்லே இந்தந்த கிரமங்கள்லாம் இருக்குது. அதாவது தப்புன்னு நமக்கு தெரியுது, நம்ம மாற்றிக்க சக்தி கூட இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம தெரியாதனால இப்போ பரவாயில்ல, இதே ஓடுற வரைக்கும் ஓடட்டுமே, அப்புறம் பார்த்துக்கலாம், இதுக்குன்னு ஒரு காலம் வரும். இதே போல் எத்தனையோ தவறுகள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலேயே நாம் பல தவறுகளை பண்ணிக்கொண்டே தான் இருக்கும். அந்த தவறுகளை தெரிந்தே தான் பண்ணுறோம். ஒருத்தர் தெரியாதானே, இப்போது பாகவத விசாரம் படிக்கிறார்கள் எத்தனையோ பேர், ஒரு அடியாரை பார்த்து சண்டை போடுறார்கள், 2 பேர் சண்டை போட்டுக்கிறார். இப்போ அவரை கேட்டால் பாகவத விசாரம் பண்ணலாமா கூடாதா, பண்ணவே கூடாது சுவாமி, அதெல்லாம் ரொம்ப தப்பு, இப்போ தான் சொல்லிகிட்டே இருப்பார். அந்த பக்கம் போன உடனே இன்னொரு அடியாரோட சண்டை போடுவார். இப்போ தானே 2 நிமிஷம் முன்னாடி சொன்னீர், அது சொன்னது வேற, அதெல்லாம் இங்கே நேரம் வரும்போது அதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லுவோம். இதே போல் பாகவத விசாரம் இதெல்லாம் நம்ம நிறைய தெரிந்தே தான் பண்ணிக்கிறோம். அப்போ அதுக்கான தண்டனைகள் நம்ம அனுபவித்தானே தீர்க்க வேண்டும். அதை வேறு யாராலையும் அதை போக்கவே முடியாது. எம்பெருமானே நினைச்சா கூட அதை போக்க முடியாது. அப்படி அதை அனுபவத்தே தீர்க்க வேண்டிய பாப்பங்கள். அதை பற்றி இங்கே சொல்லலை. தீயினில் தூசாகம் என்று சொல்லுவது அதுதான் காட்டுறார். பூர்வாகங்கள் என்று வரும்பொழுது தெரிந்து பண்ணின புத்திபூர்வமாக பண்ண பாவங்களே எம்பெருமான் கருணையோட போக்கிடுறான். உத்தராகங்கள் என்று வரும்பொழுது நாம் தெரியாமல் பண்ணின பாபங்களை போக்குகிறான், தெரிந்து பண்ணின பாபங்களை நாமே தான் அனுபவித்து தீர்க்க வேண்டும் என்று காட்டப்படும். அப்படி பகவத் ஞானம் பிறந்தால் பிரகிருதி வாசனையால் பிராமாதிகமாக பிறந்தவை, தெரியாமல் பண்ணக்கூடியவை, அதை போக்குகிறான். ஆகையாலே செப்பு, ஆகையாலே நீ சொல்லு, எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லு என்று காட்டுகிறார். அப்படி செம்பெருமானை பற்றி நீ சொல்லு என்று, இந்த திருநாமங்களை சொல்லு என்று இந்த பாசுரத்தை சொல்கிறார். மாயனை இத்தியாதி அடையவே செப்பு என்று அன்வயம். பாசுரத்திலே அன்வய கிரமம் காட்டுகிறார். மாயனை மண் வடமதுரை மைந்தனை என்று சொல்லி செப்பேதோ என்பவை. இந்த பாசுரத்தை மட்டும் அப்படியே வச்சுக்கலாம், மாற்றிலாம் வச்சுக்க வேணாம். அப்படியே அர்த்தம் சரியாகவே பொருந்தி இருக்கிறது. ஏன்னா சில பாசுரங்களில் கொஞ்சம் வார்த்தைகளை முன்ன பின்ன மாற்றி வச்சுக்கணும் அர்த்தம் புரிவதற்காக. அப்படி இல்லாமல் இது அப்படியே வைத்துக் கொள்ளலாம் என்று இந்த பாசுரத்துக்கான அர்த்தம் காட்டுகிறார். இது 5ஆம் பாசுரம், மாயனை மண் வடமதுரை மைந்தனை என்கிற பாசுரம். மேலே 6ஆம் பாசுரத்தை நாளைய தினம் அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஆயி ஜனனியாச்சாரிய திருவடிகளே சரணம், ஜியர் திருவடிகளே சரணம், ஜியர் திருவடிகளே சரணம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். பல்லாண்டு பல்லாண்டு எம்பெருமானார் தரிசனம் என்னதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார். அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்து அந்த செயலறிகைக்கார்.
கோயில்.org நம் சம்பிரதாயத்தின் பல்வேறு புத்தகங்களை பல மொழிகளில் வெளியிட்டுள்ளது. சம்பிரதாய அடிப்படை விஷயங்கள் முதல் ஆழ்ந்த அர்த்தங்கள் வரை உள்ளடக்கிய பல புத்தகங்கள் books.coil.org வலைத்தளத்தில் உள்ளன. இப்புத்தகங்களை வாங்க coil.org@gmail.com மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் எண்கள் 8220151966 அல்லது 9600595273 மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம்.